1000 ஒருவனை தான் சொல்றாரு. அதான் சொல்றேன் 8 வருஷம். எப்போ 1001 2 நானும் இதே தான் கேட்குறேன். எப்போ 1001 2 தனுஷ். நம்ம எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணுற ஒரு படம் கேட்டிங்கன்னா வந்து 1001 எப்போ தான் வரும் சொல்லிட்டு நம்ம அதிகமான பேர் கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு ரீசன், அதுக்கான ஒரு விடை எல்லாமே இல்லை கிடச்சிருச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். வாங்க பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக செல்வராகவன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் ஆங்கர் கேட்கப்பட்ட கேள்வி 1001 எப்பொழுது அப்படின்ட்டு. எப்பயுமே சொல்கிற செல்வராகவன் கூடிய விரைவில் வந்துடும் சொல்கிற செல்வராகவன் ஆனால் இன்னைக்கு மாற்றி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து 1001 எடுக்க அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் சேரர்கள் சோழர்கள் வம்சத்தினா கொண்டு வந்து வச்சு கூட எடுக்கிறது அளவுக்கு முக்கிய ஆர்வமாக இருக்காராம். இல்லை என்ன ஒரு பிரச்சனைனா வந்து இந்த 1001 எடுக்கிறதுக்கு முக்கியமாக கார்த்தி வேணுமா, அது மட்டும் இல்லாமல் அந்த 1002லேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி கொண்டு போகிறதுக்கு தனுஷ் வேணுமா. இவங்க 2 பேருமே கன்ஃபார்ம் வேணுமா. இவங்க 2 பேருக்குமே கால் ஷீட் ரெடி பண்ணிவிட்டு அது 1 இயர் கால் ஷீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாராம். இதில் ஒரு என்ன ஒரு சிக்கல்னா வந்து இந்த 1 இயர் பிளானிங் தான் சிக்கலாகவே இருக்குது. அதாவது 1 இயர் 2 பேருக்கும் கால் ஷீட் வேணும். அந்த 2 பேரும் கால் ஷீட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ கொடுத்தா தான் அவங்களால 1 இயர் வச்சு இந்த 1002 கண்டினியூ பண்ண முடியும். 1001 பெருசாக பட்ஜெட் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் கிராஃபிக்ஸ்னால் யாருமே பார்க்காம அந்த இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான மூமெண்ட் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. 1002 வந்து இப்போ வர ஆரம்பிச்சாங்கன்னா வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பயங்கரமாக எதிர்பார்ப்பு இருக்கனால எல்லா ப்ரொடக்ஷனும் இறங்கி வந்து காசு கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. பட் இப்போதைக்கு 2 ஆக்டரும் ஃப்ரீ ஆகிட்டாங்கன்னா 1002 பயணம் செய்ய எல்லாருமே ரெடி ஆயிடுவோம். அதனால ஃபைனலாக என்ன சொல்லிக்காருனா வந்து இது மிகப்பெரிய ப்ராசஸ், அதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்க 2 பேரும் எப்போ கால் ஷீட் கொடுக்குறாங்களோ அப்போ இந்த 1002 எல்லாருமே பயணம் செய்யலாம் அப்படின்னு வந்து ஒரு முன்னுக்கருத்தை முன்னடிச்சிருக்காரு. ஆக்சுவலி எனக்கு இந்த வடச்சென்னை 2 கூட பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் 1002 மேலே எனக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் பார்த்த ஒரு கிராஃபிக்ஸ் மட்டமான கிராஃபிக்ஸான ஒரு படம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்த அந்த த்ரில்லிங் மூமெண்ட்டும் ரசிச்சேனா. அதனால் வந்து இந்த 1002 எடுத்திருந்தா எனக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி செல்வராகவன் ஃபேன் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு இந்த செல்வராகவன் படத்தில் ரொம்ப முக்கியமான படம் எது கேட்டிங்கன்னா வந்து என்ன பொறுத்தவரைக்கும் 1001 தான். மறக்காமல் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 2-3 நாளாக பேசிகிட்டு இருக்கிற ஜனநாயகன் படத்தில் சேட்டலைட் ரைட்ஸை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது போன வீடியோ கூட சொல்லியிருந்தேன். பெருசாக ரைட்ஸை பற்றி ஒரு கிளியரிட்டியான ஒரு பட்ஜெட் தெரில, அது எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரியல சொல்லிட்டு. பட் இந்த வீடியோவில் அது எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜனநாயகன்ற சேட்டலைட் ரைட்ஸை வந்து இப்போ சன் பிக்சர் லாக் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 67 கோடிக்கு வந்து இந்த ரைட்ஸ் வந்து வாங்கிக்கான்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் கிடச்சிருக்கு. பட் இப்போதைக்கு லாக் பண்ணி வச்சுட்டாங்க. உண்மை யாராலும் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சன் பிக்சர் தொட்டிடாலே மோஸ்ட்லி அது யாராலையும் வாங்க முடியாது. ப்ரொடக்ஷன் சைடில் பிளான் பண்ணது வந்து 75 கோடிக்கு, பட் இவங்க 67 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அப்புறமா மாறுமா என்னன்னு அதெல்லாம் தெரில எனக்கு. ஆனால் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக 67 கோடிக்கு ரைட்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. டிஜிட்டல் ரைட்ஸை பற்றி போன வீடியோ சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோ சொல்லிக்கிறேன். டிஜிட்டல் ரைட்ஸை வந்து நம்ம அமேசான் பிரைம் 121 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. போன வீடியோவில் சேட்டலைட் ரைட்ஸை பற்றி சொல்லாமல் விட்டுட்டேன். பட் கொஞ்சம் கன்ஃபியூஸாக விட்டுட்டேன். பட் இதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நோட் பண்ணிக்கோங்க கைஸ். இன்னைக்கு இந்த 2 கண்டென்ட் தான் எனக்கு வந்து தென்பட்டுச்சு. அதனால தான் முன்னாடி இது வச்சிருக்கேன். பட் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.